ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கார்டனோட 4வது பார்ட்டு, 2வது ஸ்டேஜு அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏற்கனவே நம்ம அந்த 3 பேர்த்த அடித்தோம் இல்லையா? ஸோ அவனுங்களே இப்போ திரும்ப வரானுங்க. எத்தனை தடவை மீண்டும் மீண்டுமா எத்தனை தடவை அடித்தாலும் வந்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. ஸோ இவனுங்களை மறுபடியும் முடிச்சுட்டு நம்ம என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல மாட்டிக்கிட்ட மக்களே, ஒரு ட்ராப் மாதிரி. இந்த இடத்துல எங்கேயும் போகவும் முடியல, வரவும் முடியல. ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் இவங்களை முடிச்சாகணும். இந்த 3 பேர்த்தில் யார் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு யாருன்னா இந்த குண்டன் தான். அதாவது கொம்பு வச்சுக்கிட்டு ஒருத்தன் இருக்கான்ல, ஸோ அவனை அடிக்க தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் டக்குன்னு செத்துறான். ஆனால் அந்த லேடி அந்த பொண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணை என்னால் அடிக்க முடியல. ஸோ நான் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறதுனால என்னால் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியல. அதுவும் இல்லாமல் அவள் சொல்லிட்டு எங்கேயும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்கிறாள். அவள் காலை தூக்குனானா எங்கேயோ கால் போகுது. நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அடிச்சிட்றா. நமக்கு மயக்கம் வந்துட மாட்டேங்குது. ஸோ இவனையும் முடிச்சாச்சுங்க. இந்த பச்சை சட்டை போட்ட பங்காளி அவன் தான் ரொம்ப தொந்தரவு பண்ணுறான். இந்த பூமராங்க விட்டு பெரிய தொல்லையாக இருக்கு அவனுக்கிட்ட. ஸோ இருக்கிற பாக்ஸ்லாம் எடுத்து அவனுங்களை அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் இது பாருங்களேன். பூமியை அந்த பூகம்பத்தை உண்டு பண்ணுறான். தரையில் அடித்து பூமியை பிளந்து அதன் மூலம் நம்மளோட லைஃப்பை குறைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுமாரி இவனை அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமயத்தில் அவனோட ஆளே அதில் அந்த பூகம்பத்தில் மாட்டிக்குவான். ஸோ அவனும் அதில் அடிபட்டு அவனுக்கு லைஃப் குறையும். ஸோ நம்ம அதை ஒரு நல்ல ஐடியாவாக க்ரியேட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். கரெக்டாக அந்த இடத்துல அவனுங்களோட ஆள் நிற்கிற மாதிரி நம்ம செட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிக்காமே அவனுங்களுக்கு லைஃப் ஈஸியாக குறையும். ஸோ ஒரு கார்டன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த கார்டன் இருந்தால் மட்டும்தாங்க மக்களை டக்குன்னு அடிச்சுட்டு மூவ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க முடியுது. வெறும் கையில் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சோழியை முடிச்சு விட்றானுங்க. ஸோ இவனை அடிச்சுட்டு நம்ம அந்த பச்சை சட்டை போட்ட பங்காளி இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பங்காளியை அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மக்களே. அந்த லேடி அவளை வெறுப்பேற்றி அவன் மண்டையை சூடாக்கி நம்ம கார்டன்டை ஏற்றி அதுக்கப்புறம் தான் அவன் மண்டையை பழக்கணும். அவளோட சாட்டையை பிடுங்கி அவள் பொருளை எடுத்து அவளையே போடணும். அப்போ தான் சரி வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு தட்டிட்டு போயிட்டே இருப்பாளுங்க. அதுவும் இல்லாமல் மக்களே, நான் பெரிய ஷார்ட்டும் யூஸ் பண்ணுறதில்ல. அப்புறம் அந்த R1 அழுத்தி நம்ம பெரிய பவர் போடுவோம் இல்லையா, அதையும் நம்ம பெருசாக யூஸ் பண்ணுறதே இல்லை மக்களே. ஏன்னா அது இருந்தால் நம்ம டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நான் அது இல்லாமல் நொச்சு சும்மா அவனுங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அவனுங்களும் என்ன தான் பண்ணுவானுங்க. ஸோ நான் மேக்ஸிமம் இந்த R1 அழுத்தி, ஏன்னா அப்புறம் இவனுங்க தான் ட்ராகனு. சின்ன பசங்களை அடித்தா கூட நம்ம சின்ன பசங்களில் இந்த சில்லற அல்லக்கைங்க இருக்கானுங்களா, அவனுங்களை அடிக்கிறத கூட கையில் ஈஸி அடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன். அவனுங்க டக்குன்னு சீக்கிரம் போய் சேர்ந்துருவானுங்க. ஆனால் இந்த பெரிய ஆளுங்களுக்கு நம்ம இந்த அந்த பெரிய ட்ராகன் மாதிரி வரானுங்களா, இந்த 3 பேர் பெரிய லைஃபாக இருக்குல்ல. ஸோ இவனுங்களுக்கு நம்ம இந்த R1 ஊற்றி பெரிய பவர்ஸ் போடணும். அந்த முட்டை குறையும் இல்லையா, அதுமாரி தான் நமக்கு குறையும். நான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த 1 இன்ச் பஞ்சுன்னு ஒன்று வாங்கினேன். செம்ம பவர். அப்படி லைட்டாக ஒரு தொட்டால் போதும், அப்படியே பறப்பானுங்க. அப்படியே பயங்கர லைஃப் குறையும் மக்களே. ஸோ மேக்ஸிமம் நான் அந்த பெரிய பவர் போடுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். ஸோ அந்த ஷார்ட்டை போடக்கூடாதுன்னு நினச்ச மக்களே, எனக்கு ஒரு வழியே இல்லை. ஏன்னா அப்புறம் அவன் கலங்கி நிற்கும் போது தான் இந்த ஷார்ட்டு எனக்கு அவ்வளோ இதாக இல்லை. அப்போ தான் டக்குன்னு நான் ஏதோ ஒன்று பண்ணிடுறேன். ஏன்னா இல்லைன்னு வச்சுங்களேன், ரொம்ப நமக்கு டைம் ரொம்ப ஆகிடுது. ஸோ நமக்கும் டைமிங் ரொம்ப ஆகிடுது கேம் முடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அதனால் சீக்கிரம் முடிக்கணும்னு தான் நான் பார்த்துட்ருக்கேன். 3 பேர் இறந்துட்டாங்களா, இப்போ இவன் மட்டும்தான். இவன் என்ன சாகலையா? ஸோ நான் 2 பேர் தான். இந்த கொம்பு வச்ச சிங்கத்தை போட்டு தள்ளிட்டோம்னா வேலை முடிஞ்சது. அவன் பாருங்களேன், பூமியை பிளந்து பூகம்பத்தை உண்டு பண்ணி நம்ம சோழியை முடிக்கலான்னு பார்க்குறான். இது லைஃப் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. இந்த கார்டு இருக்குங்க, ப்ளூ கார்டு ஆக்சுவலாக ஒன்று தான் ஒரு முட்டை தான் ஏறும். சரி, ஓகே. என்னங்கண்ணே எவ்வளோ லைஃப் இருக்குண்ணே? பாதி லைஃப் இருக்கா? வா தம்பி, வா சீக்கிரம் அடி வாங்கிட்டு சீக்கிரம் போ. வா. ஸோ இவன் மட்டும்தாங்க இருக்கான். 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இவன் சோழியை முடித்தோம்னா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. 2 பேரும் பாருங்க கீழே படுத்து கிடக்குறானுங்க பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் யார் வருவா என்னங்கிறது தெரியல. இன்னும் 4 ஸ்டேஜ் முடிஞ்சிருக்கா, இன்னும் ஒரு ஸ்டேஜ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ அதுவும் முடிஞ்சிச்சுன்னா இந்த கேம் ஓவர். இந்த கேமை முடிச்சுட்டு நம்ம GTA 3 இல்லைனா GTA Vice City அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேம் எடுத்து அதை ப்ளே பண்ணி விளாட்லாம். ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நிறைய கேம் இருக்குது மக்களே. ரெசிடென்ட் எவில், பிளாக்கு, அப்புறம் மேக்ஸ் பெயின், டெக்கன் 3, ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணலாம், அது எந்த மாற்றமும் இல்லை. சோழி 3 பேர்த்து முடிச்சாச்சுடா. இனிமேல் ஜென்மத்துக்கு நான் உங்களை பார்க்கவே கூடாது. பொறி கிளங்கி பூமி அழுது யாருன்னு தெரியுதா? அவன் தான்டா காடாண்ட. இனிமேல் உங்களுக்கு நான் அந்த ஏரியாவிலே பார்க்கக்கூடாது, போய் தொலைங்க. ஸோ அவனுங்களும் ஓடிட்டானுங்க மக்களே. ஸோ அதனால் நம்மளும் கடையை சாத்திட்டு கிளம்புவோம். அடுத்த பாட்டில் நான் உங்களை வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.